இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் ராகி ஆப்பம் எப்படி பண்ணுறது அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் ராகி இட்லி தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ராகியில் சப்பாத்தி அந்த ரெசிபியும் நம்மளோட சேனலில் இருக்குது. ராகியில் மட்டும் இல்லை, ஓட்ஸ் வச்சு புட்டு, சப்பாத்தி, தோசை, இன்ஸ்டன்ட் தோசை, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை, சட்னி, சப்பாத்தி ரெசிபீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய தோசை ரெசிபீஸ், நிறைய விதவிதமான சட்னி ரெசிபீஸ், இது எல்லாமே இருக்குது. அப்போ நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். சரி, இனி நம்ம இந்த ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நடுவில் நல்ல பஞ்சு போல் ஓரங்கள்லாம் நல்ல கிறிஸ்பாக இருக்கக்கூடிய இந்த ஆப்பத்தோட ரெசிபியை நம்ம இனி பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன். நம்ம கடையில் வாங்கக்கூடிய ராகி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வீட்டில் ராகி வாங்கி காய வச்சு கழுவி காய வச்சு அதை மில்லில் கொடுத்து பொடிச்ச பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல. இது கூடவே 2 கப்பு தண்ணி, 2 கப்பு ராகி மாவுக்கு 2 கப்பு தண்ணி விட்டு அதில் கட்டிகள் இல்லாமல் நம்ம ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இனி இது கூட ஒரு 3/4 கப்பு திருவின தேங்காவை இந்த ராகி மிக்ஸோட நம்ம கலக்கி ஒன்றா வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம 3/4 கப்பு வேக வச்ச சோறு கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சீனி, இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி இனி நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு இதை நல்லா மையாக அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மையாக அரைச்சாச்சு. அந்த தேங்காய், சோறு இதெல்லாம் நல்லா அடிபட்டுருச்சு. இனி இதை உடனே, இப்போ இன்ஸ்டன்ட் ஆப்பம் உடனே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ணுன்னா இது கூட 1 டீஸ்பூன் ஆக்டிவ் ஈஸ்ட்டோ ட்ரை ஈஸ்ட்டோ சேர்த்து கலக்கி வச்சிங்கன்னா 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஆப்பம் நல்ல பஞ்சு போல் ஆப்பம் அழகாக செஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ஈஸ்ட் எதுவும் சேர்த்துக்கல. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நாள் ராத்திரி ஓவர் நைட் நீங்கள் இதை நல்லா நம்ம எப்படி இட்லி தோசைக்கு புளிக்க வைப்போமோ அதே மாதிரி இதை ஓவர் நைட் புளிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ குளிர் நாட்டில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தால் நமக்கு 8 மணி நேரத்துலலாம் அது சரியாக புளிக்காது. 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆனால் கூட ரொம்ப புளிச்சு வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல பேக்கிங் அவன் இருக்கும் பாருங்கள், அந்த அவனை நல்ல மினிமம் ஹீட் செட்டிங்கில் வச்சு ஒரு 5-10 நிமிஷம் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ண பிறகு இந்த மாவு பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அவனோட லைட் இருந்துச்சுன்னாலும் அந்த லைட்டையும் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த 8 மணி நேரத்தில் நல்லா அழகாக நுரைச்சி புளிச்சிரும். சரி, இனி நம்ம 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி வந்திருக்கு மாவு அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப அழகாக நல்ல நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்குது. நல்லா நுரைச்சி புளிச்சு அந்த மாவு நீங்கள் டேஸ்ட்டே ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்குது. சரி, இப்போ இதை நீங்கள் டைரெக்டாக இதில் சோடா உப்பு சேர்க்காமலும் நீங்கள் இதை ஆப்பச்சட்டியில் விட்டு ஆப்பமாக செய்யலாம். ஏன்னா இதுலேயே நிறைய ஏர் பாக்கெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நீங்கள் எப்போ சுட போகிறீங்களோ, ஆப்பம் எப்போ சுட போகிறீங்களோ அப்போ அந்த நேரம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடாவை லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. இனி நல்ல ஒரு இரும்பு ஆப்பச்சட்டியோ இல்லை இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஆப்பச்சட்டியோ எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 1-1.5 கரண்டி மாவு அதை விட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றி ஒரு மூடி போட்டு அதை வேக வைக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஆப்பம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சைடு ஓரங்கள் எல்லாம் நல்ல கிறிஸ்பாகவும் நடுவில் நல்ல பஞ்சு போல் ராகி ஆப்பம் நமக்கு ரெடி. இதே மாதிரி இன்னும் ஒரு ஆப்பம் உங்களுக்கு செய்கிறத காட்டித்தரேன். ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி அதை இந்த மாதிரி நல்லா சுற்றி எல்லாம் ரவுண்டாக ஷேப் வர வரைக்கும் சுற்றி ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. அப்போ ராகி இன்ஸ்டன்ட் ஆப்பம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாவு அரைச்சி வைக்கும்போது 1 டீஸ்பூன் ஈஸ்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ இதே மாதிரி நமக்கு ஓவர் நைட் புளிக்க வச்சா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி ஆப்பம் 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நல்ல அழகான இளம் இனிப்போட இந்த மாதிரி நல்ல சைடில் கிறிஸ்பாக நடுவில் பஞ்சு போல் ஆப்பம் நமக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு வேண்டாம், ஈஸ்ட் வேண்டாம், ஓவர் நைட் புளிக்க வைக்க போகிறேன்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த ஆப்பத்தை நல்ல தேங்காய் பால் கூடவோ இல்லை நல்ல முட்டைக்கறி, கறி குழம்பு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் மற்ற எல்லா குழம்பு, ஸ்டூ, வெஜிடபிள் ஸ்டூ எதை காட்டிலும் இந்த தேங்காய் பாலுக்கு தான் பெரிய டிமாண்ட். பார்த்திங்களா, சைடில் எவ்வளோ அழகாக நல்ல லேஸ் போல் நல்ல ஓட்டையாக அழகாக வந்திருக்கு. நடுவில் பார்த்திங்கன்னா நல்ல பஞ்சு போல் இருக்குது. அப்போ இதே மாதிரி என்னுடைய மற்ற ராகி ரெசிபீஸ், ஓட்ஸ் ரெசிபீஸ்
அதெல்லாம் என்னுடைய வீடியோ முடியும் போது உங்களுக்கு நான் அந்த என் ஸ்க்ரீன்லேயும் தரேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தீங்கனாலும் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெசிபீஸை பாருங்கள். பார்த்துட்டு 1-2 ட்ரை பண்ணியும் பாருங்கள். பார்த்துட்டு நல்லா வந்ததுன்னு ஒரு கமெண்ட் செக்ஷனில் போய் நேரம் இருந்துச்சுன்னா எழுதி அனுப்புங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.